இங்க வேண்டாம், அவ இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜியாங்கோ சொல்லும் போது சுயான் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, ஏற்கனவே அவளுக்கு வந்து தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசுறத வந்து மெயிலி கேட்டுட்டு இருக்கா. அழுகுறா. அவ நம்ம ஹஸ்பண்டும் வீட்டு வேலைக்காரியும் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம சூயான் வந்து பாய்சனை கொடுத்து இதை வந்து ஃபுட்ல கலந்து கொடுங்க, இதை சாப்பிட்டா 2 நாள்ல வந்து ஒவ்வொரு பார்ட்ஸா ஸ்டாப் ஆகி நேச்சுரல் டெத்தா அவ இறந்து போயிருவா. இவளுக்கு நான் நிறைய ஸ்லோ பாய்சன் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா இவ ரொம்ப ஃபேட்டா இருக்கனால அது ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. ஆனா இந்த தடவை இந்த பண்ணியை நம்ம உயிரோட விடக்கூடாது, கண்டிப்பா தீர்த்து கட்டிடணும், அதை செய்ய சொல்லி பாய்சனா அவன் கையில கொடுக்குறான். இப்போ இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த மெயிலி எங்கேயும் அழுதுட்டு அவங்க மாமியார் கிட்ட போய் காலில் விழுந்து, அம்மா உங்க பையனுக்கும் சூயானுக்கும் அஃபையர் இருக்கு, அவங்க 2 பேரும் எனக்கு பாய்சன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகும்போது அவங்க அதுல என்ன தப்பு இருக்கு, நீ வேணா போய் சூசைட் பண்ணணும்னா பண்ணிக்கோ, அப்பதானே எங்க ஃபேமிலிக்கு வேற ஒரு மருமகளை நாங்க கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ அழுகுற, அம்மா நான் இந்த குடும்பத்துக்காக 5 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணேன், வேற என்ன தப்பு பண்ணிருக்கேன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லவும், உன்னை பாரு நீ என் மகனுக்கு பொருத்தமா இருக்கியா, கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்திருக்கியா, பண்ணி மாதிரி இருக்க பாரு, உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்கு, ஐயோ அழுகாத, நீ அழுகிறத பார்த்தா இன்னும் கோவமா வருது, அழுகும்போது கூட அசிங்கமா இருக்க, நீ வாமிட்டா எனக்கு வருது நீ அழுகிறத பார்த்தா அப்படின்னு அவங்க ரொம்ப திட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்து, மெயிலி அழுகாத பாட்டி, உனக்கு நான் மேக்கப் போடுறேன், நீ அழகா இருக்க, யார் சொன்னது அழகா இல்லைன்னு, சூப்பரா இருக்க பாரு அப்படின்னு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சூயான் வந்து, மேடம் உங்களுக்கு வந்து ஃபிஷ் சூப் சார் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் பாட்டி அதை வாங்கி மெயிலி கூட்டி விட போறாங்க. அப்ப வந்து பாட்டி கையில இருந்து, பாட்டி அதை சாப்பிடாதீங்க அதுல பாய்சன் இருக்குன்னு அவ தட்டி விடுறா. அப்பதான் சூயான் வந்து கேக்குறா, ஓ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. அப்ப மெயிலி சொல்றா, நீ எனக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நான் நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், நான் தான் உன் உயிரை வந்து காப்பாத்தினேன், உனக்கு சாப்பாடு போட்டு இருக்க இடம் கொடுத்து, ஆனா நீ எனக்கு இந்த துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்ற. அப்பதான் அந்த இடத்துல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மெயிலி காலில் விழுந்து சூயான் வந்து, மேம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை கொடுங்க, வீட்டு வேலை, நான் சாப்பாட்டுக்காக என்ன வேலைனாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப வந்து மெயிலி, நான் சரி நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை தான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நீ வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் மெயிலி சொல்றா, கர்மா உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லவும், கர்மாவா, நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும், உனக்கு இந்த கல்யாண லைஃப் நல்லாவா இருக்கு, ரொம்ப மோசமா தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க, நான் தான் உன்னை வந்து இதுல இருந்து வெளியில கொண்டு வந்தேன், அதனால நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து அவளை அடிக்கவும், அவ வந்து கன்சீவா இருப்பா மெயிலி, அவளோட குழந்தை வந்து இறந்துரும், அவளுக்கு வந்து அபார்ஷன் ஆயிரும் அந்த இடத்துல. அப்பதான் அழுகுவா, ஐயோ என்னோட குழந்தைய நான் பாத்துக்க தவறிட்டனே, நான் போலீஸை கூப்பிடுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவளை சொல்லவும், போலீஸை கூப்பிடுவியா, நீ உயிரோட இருந்தா தான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜியாங்கும் சேர்ந்து ஒரு சாகுக்குள்ள போட்டிருப்பாங்க, ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள புதைக்கலான்னு குழி தோண்டுவாங்க. ஆனா 2 பேருமே டயர்ட் ஆயிருவாங்க. அப்பதான் அவ சொல்லுவா, இவளை வந்து தோண்டி எல்லாம் நம்ம அடக்கம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறலாம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன், அவ $30 மில்லியன் வந்து கடனா விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் அது மட்டும் இல்லாம இவளை இங்கிருந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த மலையில கூட ஒரு ஓட்டை விழுந்துரும், அந்த அளவுக்கு இவ சரியால வெயிட் அப்படின்னு சொல்லி அவளை மலையில இருந்து தள்ளி விடுறாங்க. வாங்க நம்ம சீக்கிரம் போயிடலாம், இல்லைன்னா இவளை தள்ளி விட்டதுனால இந்த முழு மலையே வந்து இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துரும், நம்ம போய் புது வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ வந்து மெயிலி இன்னும் சாகல, அப்படியே மேலே ஏறி வரா, அதை தான் காட்டுறாங்க. நீ எதுக்காக பியூட்டி அம்மாவை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் சொல்றான், போதும் போதும் அல்லாதீங்க, உயில படிப்போம் அப்படின்னு சொல்லவும் அங்க ஒருத்தர் வந்து உயில படிக்கிறாரு. அதாவது மெயிலிங்கிற நான் வந்து சுய நினைவோட நான் இந்த லெட்டரை எழுதிக்கிறேன், ஹாஷியன் குரூப்போட சொத்து அப்புறம் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஹஸ்பண்ட் ஜியாங்கோ அப்புறம் இந்த சூயான் அவங்களுக்கு நான் வந்து எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உயில இருக்கு. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க பணத்துக்காக என் மகளை கொன்னுட்டீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட போகும்போது அவன் வந்து தள்ளி விட்டுருவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினி வந்து மைண்ட் வாய்ஸ், எங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க, எங்க அம்மாவை இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லி பார்த்து அழுதுட்டு இருக்கா. இப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பையன் வந்து கேக்குறான், அம்மா 200 பவுண்ட் இருக்காங்கல்ல வெயிட், அவங்களோட சாம்பல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கும். கம்முன்று பேசாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் கேக்குறான், நம்ம வேணா அவங்களோட கலரை தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க, சாதாரணமா இருக்க மனுஷிய கல்லறையில அடக்கம் பண்ணலாம், அவளுக்கெல்லாம் கல்லறையே பத்தாதுன்னு சொல்லவும் அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு சூயான் வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த குட்டி குழந்தையோட ட்ரெஸ்ஸை கொடுத்து, உங்க மக வந்து சாகும்போது 2 உயிர், நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஏங்க அழுகுறாங்க, என் பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா, என் மக கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்பதான் சூயான் சொல்றா, ஆமா ஒன்னு வந்து பெரிய பண்ணி ஒன்னு வந்து சின்ன பண்ணி அப்படிங்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ கடவுளே நான் எதுக்கு உயிரோட இருக்கேன், என் பொண்ணு போயிட்டா, என் பேரன் போயிட்டான், என்ன மட்டும் எதுக்காக கடவுளை உயிரோட வச்சிருக்கீங்க, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு அழுகவும் அவ சொல்றா, எதுக்கு வீட்டுல 2 பண்ணி செத்த போதுனால இப்படி அழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. இதையெல்லாம் மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி, சூயான் ஜியாங்கோ நீங்க 2 பேரும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் செஞ்சதை நான்
உங்களுக்கு பல மடங்கா திருப்பி தருவேன், பொறுத்திருந்து பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல சொல்றா. இப்பதான் அவ வந்து டாக்டருக்கு கால் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து சர்ஜரி பண்ணி மாத்தி கொடுங்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டிருப்பா. அந்த இடத்துக்கு டாக்டர் வரும்போது அவரோட காலில் விழுந்து அழுகுறா. என்னோட நிலைமையை பாருங்க, மலையில இருந்து தள்ளி விட்டு என் உடம்பெல்லாம் காயமா இருக்கு, என்ன தயவு செஞ்சு என்னோட ஃபேஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ அழுகுறா. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இப்போ இருக்க உன்னோட நிலைமைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அப்படிங்கும்போது டாக்டர், நான் வந்து ரொம்ப நாள் வாழ விரும்பல, எனக்கு கொஞ்சம் பழி தீர்க்க வேண்டி இருக்கு, அதுக்காக மட்டும் நான் உயிர் வாழணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படிங்கும்போது டாக்டர் சொல்றாங்க, சரி ஓகே நான் பண்றேன், ஆனா சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா உங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோயினையும் ஓகே சொல்லிட்டு அவ பயங்கர ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு அவளோட வெயிட்டை குறைக்கிறா. அப்படி குறைக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவளுக்கு நடந்த அவமானங்கள் எல்லாம் யோசிச்சு கண்டிப்பா இவங்களெல்லாம் பழி வாங்கணுங்கிற ஒரு வெறியில வெயிட்டை குறைக்கிறா. அப்பதான் டாக்டர் சொல்லியிருப்பாரு, சர்ஜரிக்கு முன்னாடியே உன்னோட ஃபேஸை நான் ரொம்ப இந்த உலகத்திலேயே பியூட்டிஃபுல்லான ஃபேஸா மாத்துவேன், உன்னோட வாய்ஸை இன்ஜெக்ஷன் போட்டு நான் சேஞ்ச் பண்றேன், இந்த மாதிரி ஃபேஸை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அழகான கண்கள் மூக்கு அந்த மாதிரி சூப்பரா நான் வடிவமைச்சு மாத்துறேன் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சர்ஜரியும் நடந்து முடிஞ்சிச்சு சக்சஸா. இப்போ அவளோட ஃபேஸை வந்து காட்டுறாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருந்த நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கா, செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இன்னொரு நர்ஸும் சொல்றாங்க, ஐயோ டாக்டர், நான் என்னோட ஃபுல் சம்பளத்தையும் கூட நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், தயவு செஞ்சு என் ஃபேஸை இந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், சூயான் ஜியாங்கோ உங்க ரெண்டு பேத்தையும் நான் சீக்கிரம் வந்து நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இவ்வளோ அழகான்னு வழியில பாக்குறவங்க எல்லாரோட கண்ணும் அவ மேலதான். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு குட்டி பையன்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருக்கு, நான் வாங்கிக்கிற மொத்தமா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதெல்லாம் வாங்கி அவளுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. இதெல்லாம் அவ பார்த்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒருத்தவங்க வந்து தள்ளி நில்லு, ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயினி, உங்களுக்கு ஓகேவா, ஏதாவது அடிபட்டு இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது, நீ எல்லாம் ரொம்ப மோசமான பொண்ணுங்க, யோ கடவுளே எனக்கு வலிக்குது, இப்ப நீ எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சு அவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினி, சரி ஓகே நான் உங்களுக்கு பணம் தரேன், எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அவன் நிமிந்து பாக்குறான். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இல்ல நீங்க எனக்கு பணம் எல்லாம் தர தேவையில்ல, நான் சும்மா உங்களை பயமுறுத்தினேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதையும் அவ ஆச்சரியமா கேக்குறா. அப்பதான், ஐயோ உங்களுக்கு ரத்தம் வருது, பரவாயில்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நிஜமாவே நீங்க ஓகே தானா அப்படின்னு ஹீரோயினி கேட்கவும், ஆமா என்ன பாரு நான் நல்லா இருக்கேன், நான் ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்லும் போது, சரி ஓகே நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். மாஸ்டர் நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டிராயிங் மாஸ்டர் எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நீங்க தான் பெரிய டிராயிங் மாஸ்டர், எல்லாருமே உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா ஏன் நீங்க இந்த தடவை வேற ஒருத்தவங்களை தேடுறீங்க அப்படின்னு கேட்கவும் தான் அந்த மாஸ்டர் சொல்றாங்க, அவங்களும் ஒரு சாதாரண டிராயிங் மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாஸ்டர், எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களை விட பெரிய ஓவியர் யாரும் இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. அப்பதான் அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் வந்து சாங்செங், நீங்க தேடுற டிராயிங் மாஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாஸ்டர் வந்து சொல்றாங்க, சாங்செங் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களோட ஓவிய திறமை வந்து உங்களை பார்க்கறதுலயே வந்து தெரியுது, நீங்க எப்படி அழகா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட டிராயிங்ஸும் நல்லா இருக்கும்னு தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒருத்தர் சொல்றாரு, ஆமா உங்க டிராயிங்ஸ் எல்லாம் அழகா இருக்கும், ஆனா நீங்க இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினி சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் சொல்றாங்க, சாங்செங் நாளைக்கு வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் ஆடிஷன் வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நீங்க யோசிச்சிங்களா வர்றதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கண்டிப்பா செய்றேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் செய்றேன், இந்த ஆடிஷனுக்கு வந்து ஹாஷெங்கோ குரூப்போட சேர்மன் இருக்கார் இல்லையா ஜியாங்கோ, அவரை கண்டிப்பா நீங்க கூப்பிடணும், அவரோட மனைவி சுயானையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா நான் கூப்பிடுறேன், ஆனா வந்து உங்களோட பேர் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, உண்மையிலே இதுதான் உங்களோட ஃபுல் பேரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஆமா என்னோட ரியல் நேமே சாங்செங் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ், இந்த வருஷம் நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் தான் கண்டிப்பா உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதாவது பழி வாங்கி அவங்கள வந்து நரகத்துக்கு அனுப்புவாங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் யோசிக்கிறான். இப்பவும் மைண்ட் வாய்ஸ் தான், உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்காக நான் வந்து என்னெல்லாம் பண்ண போறேன் பாருங்க வெயிட் பண்ணி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். அப்ப வந்து அவன் கேட்டுட்டு இருக்கான், சாங்செங் எங்க வேர்ல்டுல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களோட படைப்பை வந்து இங்க வச்சிருக்கிறதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் சொல்றாங்க, என்னோட ஏலத்துக்கு வந்து உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன், ஏல பொருள் வந்து என்ன அப்படின்னா இந்த டிராயிங்ல வந்து ஒரு ரெட் கலர் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கிறவங்க வந்து இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து சாங்செங் கூட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் வந்து சுயான் வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் அதை டேஸ்ட் பார்த்து டிராகன் ஃப்ரூட் ரோஸ் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாருமே வந்து அது கிளாப் பண்றாங்க. எனக்கு அது ரெட் கலர்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. அந்த டைம்ல தான் ஒரு வாய்ஸ் கேக்குது, மேடம் ஜியாங் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பாக்குறாங்க, யார் இந்த பியூட்டி இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க எல்லாரோட கண்ணும் அவ மேலதான். இப்பதான் ஹீரோயினி சொல்ற, அவ காது கிட்ட போயிட்டு இந்த பெயிண்டிங் வந்து ஒரு பிளட்டோடது, அது என்னோட பிளட் அப்படிங்கவும், யார் நீ அப்படின்னு கேக்குறா. ரொம்ப நாள் ஆனதுனால என்ன மறந்துட்டியா, என்ன ஞாபகம் வச்சுக்கலையான்னு கேட்கும் போதுதான் சியான் சொல்றா, ரொம்ப நாளாவா, நம்ம சந்திச்சதே இல்லை, நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கேட்கவும், ஹீரோயினி சொல்றா, மிஸ்ஸஸ் ஜியாங் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், அப்பதான் ஜியாங் சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் வந்து ஜியாங் அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன ஃபர்ஸ்டே பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அதாவது மிஸ் சாங் மாதிரி ஒரு அழகான ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில பார்த்துருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து யாரையும் ஏத்துக்க மாட்டேன், நான் தான் வந்து ஹவுஷங் குரூப்போட சேர்மன் ஜியாங்கோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கவும், ஹீரோயினையும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஜியாங்னு சொல்றாங்க. அப்போதான் வந்து சூயான் வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அங்க ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு, இந்த டிராயிங்ல இருக்க பெண் வந்து உங்களை மாதிரி இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவளை வந்து தள்ளி விடுறா. அப்பதான் வந்து ஏன் இவன் என்ன தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும், கவலைப்படாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் உங்களை காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு அவன் சொல்றான். மிஸ் சாங் மறுபடியும் விழாம கவனமா இருங்க, கொஞ்சம் உங்க அழகான ஃபேஸை நீங்க கெடுத்துக்காதீங்க, அது நல்லது இல்ல, ஏன்னா கீழே விழுந்து எதுவும் அடிபட்டுற கூடாதுல்ல அப்படின்னு சொல்றா. மிஸ்ஸஸ் ஜியாங் நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னோட ஃபேஸ்க்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்குவேன், ஆனா யாருக்கு தெரியும் மத்தவங்க ஃபேஸ் வந்து எப்படி போகுது, சோகமா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றா. நம்ம வந்து மிஸ் சாங் வந்து சந்திக்கிறதுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன், நீங்க வந்து அவகிட்ட சொல்லுங்க நம்மளோட வெட்டிங்க்கு வந்து ஒரு டிராயிங் பண்ணி கொடுக்க சொல்லி. ஓ கண்டிப்பா பண்ணி தரேன், நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. அப்புறம் அவளோட மைண்ட் வாய்ஸ், நீ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு, உன்னோட புது ஹஸ்பண்ட் வந்து என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறா. மேம் உங்களோட மேரேஜ் போட்டோ அழகா இருக்கு பார்க்கவே சார் கூட அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க, ஆமா இந்த மாதிரி ஒரு மென்மையான ரொம்ப அக்கறையான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்க்கு ஹீரோயினி வரவும் சூயான் மாதிரியே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால அவங்க சொல்றாங்க, என்ன தைரியம் உங்களுக்கு, மேடம் மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ் அந்த செகண்ட்ல, சூயா நீ போன வருஷம் என்னை இப்படிதானே அவமானப்படுத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. உன்னை பாரு ஜியாங்கோக்கு நீ குழந்தை பெத்து கொடுக்க தகுதியே கிடையாது, உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கு, எவ்வளவு குண்டா இருக்க பண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப வந்து சூயான் சொல்றா, நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயினி கேட்கும்போது, இல்ல நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு புரியல, நீ அதை வாங்கினது மட்டும் இல்லாம அதை இங்கேயே போட்டுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கும் போது, மிஸ்ஸஸ் ஜியாங் ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதனாலதான் நான் எனக்கு வாங்கினேன், ஆனா நீங்க அதையே வாங்கிருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவ சொல்லும் போது, நீ என்ன தொந்தரவு பண்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும் அந்த இடத்துக்கு வந்து ஜியாங்கோ வராரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்றீங்க அப்படிங்கிறாரு. ஹீரோயினி சொல்றா, அவங்க என்ன வந்து வேணும்னே குறை சொல்றாங்க, கொஞ்சம் மனநல சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், கோவமா இருக்காங்க அப்படிங்கவும், ஜியாங்கோ சொல்றாரு, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கா உனக்கு அப்படிங்கவும், ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் அப்பவே கலட்ட போறா. மிஸ் சாங் இப்படி பண்ணாத, நான் ஒரு கெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் எப்பவும், அது இல்லாம ஒரு ஜென்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கலட்டாத, இந்த நியூஸ் வெளியில போச்சு அப்படின்னா எங்களோட ஃபேமிலியோட மதிப்பே வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சு அதை மாடர்னா மாத்திக்கிட்டா. அப்பதான் ஹீரோயினி சொல்றா, மிஸ்ஸஸ் ஜியாங் உங்களோட பாடி ஷேப் சூப்பரா இருக்கு, நிஜமாவே ஜியாங் வந்து உங்களை நேசிக்கிறது ஆச்சரியமே கிடையாது அப்படிங்கவும், போதும் உன்னோட தந்திரத்தெல்லாம் எனக்கு தெரியாது நீ நினைக்கிறியா, நீ என்னோட ஆளை திருட தானே நீ நினைக்கிற, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கவும், ஹீரோயினி சொல்றா, நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கோம்ல அப்படிங்கவும், அங்க இருந்த வேலைக்காரங்க எல்லாம் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது நியூஸ் வருது, அதாவது இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப கனமழை இருக்கு, புயலோட சேர்ந்து மழை வரப்போகுது, யாரும் வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்றாங்க. அப்பதான் ஜுவான் சொல்றா, நீ டிராயிங் பண்றதை நிறுத்து அப்படிங்கவும், ஹீரோயினி சொல்றா, நான் இப்ப போகல, ஏன்னா இங்கேயே நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறேன், வெளியில இந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கவும், ஜியாங் சொல்றாரு, ஓகே பிரச்சனை இல்லை, நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணுங்க ஒரு நாள் நைட்டு அப்படிங்கிறாங்க. இல்லங்க அவளை அவ வீட்டுக்கு போக சொல்லுங்க, அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, பதட்டப்படுவாங்கல்ல, அதனால அது நல்லா இருக்காது, போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் கரண்ட் அந்நேரம் கட் ஆகுது. கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல அவளை போய் நம்ம அனுப்பி வச்சுட்டு போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பு, ஏன்னா நம்ம தானே வீட்டுக்கு டிராயிங் பண்றதுக்கு அவளை கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்ப சுயான் வந்து இன்னைக்கு நைட் இங்கேயே நீ ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ உண்மையா இருக்கணும், உன்னை நம்பி நான் வீட்டுல அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த இடத்துல சுயானுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது, அதாவது சியாங் வந்து ஹீரோயினி கிட்ட, நீ ஏன் என்னோட வைஃப் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீயும் போடுற அப்படிங்கவும், இல்ல எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் நான் அதை வாங்கினேன், நீ அவளை விட ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கவும், இவளுக்கு ஒரே ஷாக்கு, கனவுல இருந்து முழிச்சு பார்த்தா ஐயோ இது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல ஜியாங் இருக்க மாட்டாரு. ஐயோ ஜியாங் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடிட்டு போவா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அந்த செகண்ட்
ஹீரோயினே அந்த டிராயிங்கை காமிச்சு உங்க 2 பேத்துக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை காமிப்பா வரைஞ்சு முடிஞ்சதை. அப்போ ஜியாங்கோ வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே நீங்க பார்த்து போங்க, ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அப்போ ஜூயானுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் நேற்று நடந்து உண்மையிலேயே ஒரு கனவு தான் போல அப்படிங்கவும் ஹீரோயினி நேற்று நைட்டு நீ நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டேன்னு அவளும் மைண்ட் வாய்ஸ். இப்பதான் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் வந்து அந்த டிராயிங்கை பார்த்து ரொம்ப கோவமா நினைச்சிட்டு இருப்பா. என்னோட குழந்தையும் எங்க அம்மாவும் ரத்தம் சிந்தின மாதிரி நீங்களும் எனக்கு ரத்தத்தை கொடுக்கணும் திரும்ப அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கும்போது ஜியாங்க வந்து நீ என்ன பண்ற, ஏன் என் ஒய்ஃப் போட்டிருக்க அதே ட்ரெஸ் நீயும் போட்டிருக்க அப்படிங்கவும் இல்ல இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கவும் நீ அவளை விட அழகா இருக்க, இது நான் ஒரு டிராவலிங் போது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கவும் அழகா இருக்கு பார்க்க எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் போட்டு விட்டுட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்ப ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் தான் ஜியாங்கோ உன்னை ஏமாத்துற ரொம்ப சுலபம் தான், இது வந்து கம்மி தான், ஆனா உன்னை பழி வாங்குறது வந்து நான் இன்னும் நிறைய இருக்கு, உன்னை ஈஸியா ஏமாத்தி பழி வாங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இதை தான் வந்து பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து சியானுக்கு கோவம் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே வார்னிங் பண்ணி தான் எங்க வீட்டுல நைட்டு ஸ்டே பண்ண வச்சேன், ஆனா நீ என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்து பிரிக்க ட்ரை பண்ற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்றா நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையே வந்து நீ வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து திருடுனது தான், அது உனக்கு தெரியாதா அப்படிங்கவும் என்ன சொல்ற அப்படின்னு அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்போ அவ உடனே சமாளிக்கிறா இல்ல மிஸ்டர் ஜியாங் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு வேலைக்காரியா இருந்தீங்க இந்த வீட்டுல, இப்ப எஜமானியா இருக்கீங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பொழுதெல்லாம் நல்லா கழிச்சிட்டு இருக்கீங்க, இந்த டிராயிங் எல்லாம் வேற வரைய சொன்னீங்க இல்லையா அதுக்காக நான் உங்களை சும்மா சொன்னேன் அப்படிங்கவும் ஜியான் வந்து அங்க இருந்த வேலைக்காரங்கிட்ட எல்லாம் வீடை நல்லா சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி அவளை வந்து அடிச்சு கை கால்லாம் முறிச்சு விடுங்க, அவ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பழகிட்டு இருக்கா, அது தப்புன்னு அவளுக்கு தெரியணும், இனிமேல எங்க பக்கம் அவ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அந்த ரவுடிஸ் எல்லாம் அவகிட்ட பிரச்சனை பண்றாங்க, என்ன யார் நீங்க என்ன பண்றீங்க, நான் கிளம்பணும் என்ன போக விடுங்க அப்படிங்கவும் அவங்க பிரச்சனை பண்ணி அவளோட கையை வந்து கல்லால அடிக்கிறான். அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அவன் சொல்றான் இந்த தடவை உன் கையை மட்டும்தான் உடைச்சேன், இனி அடுத்த தடவை வேற யாரையாவது பண்ணாலும் இல்ல வேற யாரையாவது நீ மயக்கின அப்படின்னு தெரிஞ்சா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவன் வான் பண்ணிட்டு போறான். இப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜியாங்க்கு கால் பண்ணி எனக்கு கை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பெயினா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பார்க்க முடியுமான்னு கேட்குறான். அவன் வந்து கேட்குறான் உனக்கு எப்படி காயம் பட்டுச்சுன்னு கேட்கவும் தான் அவன் சொல்றான் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்றான் இனிமேல் நான் வந்து அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், நான் யாரையுமே கஷ்டப்படுத்தல, நான் அவன் மனசு காயப்படுத்தவும் இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கும், பரவாயில்ல நீங்க என்னை வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்பதான் உன் ஃபேமிலி எங்க, ஏன் யாரும் உன்னை பார்க்க வரல அப்படின்னு அவன் கேட்கும்போது சொல்றா எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க நான் அவங்க இப்ப பைத்தியம் ஆயிட்டாங்க, நீங்க ஓகேவா இருந்தா எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. உண்மையாவே நம்ம ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டா இருப்போம் அப்படிங்கிறா. நான் உங்களோட முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு நல்ல நியூஸோட என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்றா. நான் உனக்காக சூப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நானே உனக்கு அதை ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இந்த டைம்ல தான் வந்து சியான் அங்க வந்து பார்த்துட்டு எங்க இருந்தீங்க, ஏன் என்னோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கல, சாங்செங்க பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமா ஏன் காரணம் உங்ககிட்ட சொல்லணும், நீ அவதான் அவ கையை உடைச்சு நாசமாக்கிட்டியே அப்படின்னு சொல்லவும் என்னோட கம்மல் அவ தான் அன்னைக்கு போட்டிருந்தா, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, நீ ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் உன்னை சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். மிஸ் சாங்செங்க்கு நீங்க சூப் பண்ணி கொண்டு வந்தீங்களா, உங்க ஸ்பெஷல் ஃபிஷ் சூப்பா அப்படின்னு கேட்கவும் என்ன பைத்தியக்காரத்தனமா பேச்செல்லாம் மாத்திட்டு இருக்க, இதுவா இப்ப பேச வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். இப்ப வந்து சுயான் வந்து எப்படி இருக்கு உங்க கை வலி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க தானே என் கையை உடச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் அதுக்கு பதிலாக என்ன பண்றது சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த கப்ல நீங்க சூப்பா குடிக்கலாம், சாப்பிடவும் பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லவும் இல்ல பரவாயில்ல இப்பதான் வந்து உங்க ஹஸ்பண்ட் எனக்கு சூப் ஊட்டி விட்டுட்டு போனாரு அப்படிங்கவும் நீ தான் அவரை ஃபோன் பண்ணி வர வச்சிருக்க அப்படிங்கவும் ஆமா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் அங்க வர வச்சேன் அப்படிங்கவும் ஏன் இப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுற, நீ 1 வீக்ல கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணணும், நீ எப்படி இன்னொருத்தவங்க ஒய்ஃபை வந்து தீத்து கட்டிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தியோ அதே மாதிரி நான் உன்னை தீத்து கட்டிட்டு இந்த இடத்துக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கவும் ஃபர்ஸ்ட் டைம் என் முன்னாடி ஒருத்தவங்க இவ்வளோ திமிரா பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன், நீ கண்டிப்பா என் காலில் விழுந்து கெஞ்சுவ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கும் நான் இதுக்கு கெஞ்ச போறேன், நான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா, உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு போல அப்படிங்கவும் ஆமா நீ யாரை காயப்படுத்தின இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கவும் நான் நிறைய பேரை காயப்படுத்தினேன், நீங்க அதுல ஒரு ஆளா இருக்கியா அப்படின்னு கேட்கறோம். இப்போ அவ ஜியாங்கோ கால் பண்ணி நான் ரூம் நம்பர் 419ல இருக்கேன், நைட்டு வந்து என்னை பார்க்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவனும் அவளை பார்க்க வந்திருக்கான், போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்க அப்படி உங்க மேல எனக்கு அவளோட ஸ்மெல் வருது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றா. இப்பதான் வந்து அவளோட மைண்ட் வாய்ஸ் நீ வந்து கண்டிப்பா இப்ப ஏமாற போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு
போட்டுட்டு அவ கிளம்பிடுறா. அவன் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அங்க வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணு யோசிச்சுட்டு கிளம்புறா. இப்ப இவர் வந்து விஷ் பண்றாரு. அதாவது இந்த வருஷம் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுக்காக நாங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து விஷ் பண்றாங்க. இப்ப வந்து அவங்க வந்து மைக்ல கூட அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஹாஷியங் குரூப் சேர்மன் ஜியாங்கோக்கு வந்து பெஸ்ட் பிசினஸ் அவார்ட்ஸ் அது கிடைச்சதுக்காக நாங்க எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்ப வந்து அவர் கொஞ்சம் பேசுறதுக்காக அவரை வந்து இங்க மேடைக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல போட்டோலாம் நிறைய விழுகுது. இந்த போட்டோல அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு யாரோ உங்களை தப்பா போட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும், ஆமா கரெக்டா சொன்னேன், நான் எப்படி வேற ஒரு பொண்ணு கூட வந்து சுத்திட்டு இருக்க முடியும், இது யாரோ வந்து போட்டோஷாப் பண்ணி வேணும்னே பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கவும், அந்த லேடியோட வந்து ஜியாங்கோ நீங்க எங்க ஒய்ஃப் கூட இருக்கிற நீங்க தானா அப்படிங்கவும், அவ இருந்துட்டு நீ உன் ஒய்ஃப் கிட்ட கேளு அப்படிங்கவும், அவ ஆமான்னு சொல்லிட்டா. அப்ப நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறான். அப்ப அந்த கூட்டத்து இந்த லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க, அவ ரொம்ப சொல்லிட்டே இருப்பா எப்பவும் பெருமையா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளவுதான் ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஆமா எப்பவுமே இவங்க வந்து இல்லாததான் வந்து எல்லார்கிட்டே பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், சுயான் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் ஏன் ஹஸ்பண்ட மயக்குன அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அப்போ அவ உன்னால உன் ஹஸ்பண்ட கட்டுப்படுத்த முடியல, நீ எதுக்கு என்ன குறை சொல்ற அப்படிங்கவும் இவங்களுக்குள்ள அடிதடி பிரச்சனை வந்து சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்ப வந்து அதெல்லாம் ஒருத்தவங்க வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்றாங்க. இப்போ செக்யூரிட்டி கூப்பிடுங்க, இவங்களெல்லாம் வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல வந்து மெயிலி பேசின வீடியோ தான் வருது. அன்பே நீங்க எப்படி இருக்கீங்க, நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு, அது நல்லா இருக்கா, இந்த ஹேர் பின் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அழகா இருக்கா, இன்னைக்கு நம்மளோட 5th ஆனிவர்சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க பார்த்துட்டு இது ஜியாங்கோட இறந்து போன ஒய்ஃப் மெய்லி தானே அப்படிங்கவும், இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஆமா மிஸ்டர் ஜியாங் ஒரு மிருகம், அவரோட ஒய்ஃப் வந்து இப்பதான் இறந்தாங்க, ஆனா வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவர் லவ் பண்ணி வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஜாலியா சுத்திட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம அப்படிங்கவும், அந்த சுயான் சொல்றா, இந்த பண்ணி எப்படி இந்த வீடியோல வந்துகிட்டு இருக்கு இந்நேரம் அப்படிங்கவும், வா எனக்கும் சந்தேகமா இருக்கு, போட்டோ வீடியோ எல்லாமே இங்க வந்துகிட்டு இருக்கு, என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ், நீ இது மட்டும் கிடையாது, நீ ஒவ்வொரு நாளும் பயத்துலதான் வாழ்ந்துட்டே இருப்ப, ஒரு நாளும் நீ தப்பிக்க முடியாது, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். இப்ப ஹீரோயினி என்ன சொல்ல வரீங்க நீங்க, எனக்கு புரியலங்கவும், ஆமா பார்ட்டில எல்லாம் நடந்ததை எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா, என் மேல உனக்கு என்ன கோவம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும், ஒன்னும் கோவம்லாம் இல்ல, நான் வந்து உங்க ஹஸ்பண்ட லவ் பண்ணேன், சந்தோஷப்பட்டேன், அவ்வளவுதான், நீ அழகா இருக்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் உன்னை விரும்புவாரு நீ நினைக்கிறியா சாங்சேங்க அப்படிங்கிறான். அப்பதான் அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக், அதாவது அவன் சொல்றான், போதும் நீ நிறுத்து, நீ சாங்சேங்க பத்தி தப்பா பேசாத, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கவும், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப சாஃப்ட் எல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட எவ்வளவு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க, இப்ப நடந்த சம்பவம் வந்து நம்மளோட கம்பெனி பேரை வந்து கெடுத்துருச்சு பாருங்க, ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளவு குறைஞ்சிட்டு வந்திருக்கு, இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், இது எல்லாமே சாங்ஷங் பண்ண வேலை தான், உன்னை என்ன சொல்ல வர, இனிமேல் சாங்ஷங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ற கரெக்ட் தானே அப்படிங்கவும், இல்லங்க அப்படி சொல்ல வரல, நம்ம கம்பெனி பாருங்க எவ்வளவு லாஸ்ல போகுது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உடஞ்சு போக கூடாது, நாளைக்கு என்னோட பர்த்டே, இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கவும், ஓ கரெக்ட் தான், நீ நாளைக்கு உன் பர்த்டேக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த நியூஸை பரப்புனதை எல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்ற கரெக்ட் தானே, ஆனா உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறான். ஆமா ஏன்னா நீங்க எனக்கு ஒரு அற்புதமான காட் கிஃப்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் அந்த கரண்ட்ல சொல்றாங்க, இப்பதான் அவ சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரிதான் வந்து ஒரு ஃபேமிலினா இருக்கணும், வெறும் ஃபேஸ் அழக வச்சு மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கும் ஹீரோயினி மைண்ட் வாய்ஸ். சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து சமாளிச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத சுயான், அது உடையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்ப ஜியாங்கோ கால் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு பிடிச்சி ஒரு டெலிவரி பாய் மாதிரி கெட்ட போட்டு வரான். நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லவும், நான் தான் உனக்காக ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தேன், நீ என்கிட்ட வர்றதை சுயான்னு பார்த்தா எனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, அதனால இனிமேல் நம்ம சந்திக்க வேண்டாம், ஏன் அப்படிங்கவும், அவ வந்து என்னை கொடுமைப்படுத்துறத நீங்க பார்த்து தானே இருந்தீங்க, ஆனா ஒண்ணுமே சொல்லல, அது அப்படி இல்ல, அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படிங்கவும், இல்ல உங்களை மாதிரி ஒரு கோழைய வந்து நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட நேரத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கவும், இல்ல உனக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லைன்னா நீ ஏன் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட இப்படி சொல்லியிருப்ப, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படிங்கவும், சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நாளைக்கு வந்து உங்க ஒய்ஃபோட பர்த்டே, ஆனா நீங்க ஃபுல்லா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி நான் யோசிப்பேன், இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடையாது, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்
லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கவும் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கால் வருது, இன்னைக்கு என் பர்த்டே, நீங்க சீக்கிரம் வாங்க, நான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்றான், என்னோட ஹஸ்பண்ட் வரவும் எங்களோட போட்டோஸ்லாம் நல்லா எடுத்து எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும், கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் ஜியாங், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்களை பத்தி நல்ல நியூஸை நாங்க கண்டிப்பா பரப்புறோம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. காலி பெல் அடிக்குது, 2 பேருமே ஆர்வமா இருக்காங்க. அதாவது ஜியாங்கோ எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேடி வந்திருக்கு. என்னாச்சு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கவும், இல்ல மேம், சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரமாட்டாரு அப்படிங்கவும், அவன் வந்து ஹீரோயினியை பார்க்க போயிருக்கான். ஓ, நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் வாய்ஸ், சுயான் உன்னோட ஹஸ்பண்ட் இப்ப என்னோட கையில, கண்டிப்பா அவர் உன் கூட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாரு, உனக்கு விஷ் பண்ணவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அதை சுயானுக்கு அனுப்புறான். அப்ப சுயான் பார்த்துட்டு, ஓ இதுதான் நீங்க எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கோவத்துல இந்த கேக்கை தூக்கி போட்டோ மேல வீசுறா. அவங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து அதை ஹெட்லைனா எழுதுறாங்க. அதாவது ஜியாங்கோட வைஃப் பர்த்டேக்கு வந்து அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு, அவங்கள ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் ஹீரோயினே, ஒரு டேட்டுக்கு நம்ம வெளியில போகலாம், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி, என்ன சர்ப்ரைஸ் பண்ண, நானும் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவங்க ஷாப்பிங் போறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. இது உனக்கு சூப்பரா இருக்கு, என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க அப்படின்னு கேட்கவும், இல்ல சர்ப்ரைஸ் வந்து வெளியில சொல்ல முடியாது இல்ல, நான் இந்த ஸ்கர்ட்டை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன் அப்படிங்கவும், அவனுக்கு வந்து மெயிலி கிட்ட இருந்து மெசேஜ் வருதும். ஐயோ, அதை செத்து போயிட்டாலே, இந்த மெசேஜ் யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து உன் ஒய்ஃபை கொன்ன, இப்ப சோயானை ஏமாத்துற, இப்ப வேற ஒரு பொண்ணு கூட இருக்கு, அந்த பொண்ணு எப்ப ஏமாத்துவ, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லி வரவும் அவன் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கான். அந்த டைம்ல அவ வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு அப்படிங்கவும், அவன் ரொம்ப பதட்டத்திலேயே இருக்கான். வேற ஏதாவது ட்ரை பண்ணு, இது யார் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, மெயிலியா, அவ உயிரோட இருக்க முடியாது, அவ இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பதட்டத்துல இருக்கான் அப்படிங்கறனால சரியா பேசல. நீங்க நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், நீ ரொம்ப பயப்படு, இது கம்மி தான், இன்னும் உனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இன்னைக்கு டேட்டுக்கு போற மைண்ட்ல இல்ல, சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இல்ல நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சாங்சங், நீ என்ன லவ் பண்றது உண்மையா, நீ தான் சொல்றேன்னு சொன்னி, இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உள்ள போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் அங்க போய், மேடம் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுயான் கத்தி கோவப்படுறா, என் பர்த்டே அன்னைக்கு நீங்க அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கீங்க, எனக்கு வந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் எந்த விளக்கமும் உனக்கு சொல்லல, நானே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நீ வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, நீ சண்டை போடுறது இப்ப அர்த்தமே கிடையாது, என்னால் நிம்மதி இல்ல, டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கவும், டைவர்ஸ் பண்ணணுமா, எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படிங்கவும், நான் சாங்சேங்க காதலிக்கிறேன், அவ கூட வாழலாம் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கவும், நீங்க சாங்சேன் லவ் பண்றீங்களா, ஆனா அவளை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது, அவளை ஒரு சில நாள் மட்டும்தானே நீங்க மொத்தமே மீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கவும், அந்த டைம்ல அவ நியூஸ் ஹெட்லைன் அவங்க வீட்டுல நடந்தது வந்து, அதாவது தொழிலதிபர் ஜியாங்கோ வந்து திரும்பவும் மனைவியை வந்து ஏமாத்திட்டாங்க, ஏற்கனவே ஒரு மனைவியை ஏமாத்திருந்தாங்க, சுயான் கூட பழகுனாங்க, இப்ப அவங்களையும் ஏமாத்துறாங்க, இதனால அவரோட நல்ல பேர் வந்து கெட்டு போச்சு, அவர் கூட டீலிங் வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இல்லாம நீங்க வாழவே முடியாது, இந்த நியூஸை பாருங்க, நீங்க வந்து கம்பெனியை விட்டு என்னை வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும், உன்னோட இந்த மாதிரி சின்ன சின்ன தந்திரத்தெல்லாம் நீ வந்து பண்ணிட்டு என்னை ரொம்ப குறைச்சு மதிப்பிடாத, என்னை ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைக்காத, நீ பண்ண எல்லா ப்ரூஃபும் வந்து நான் பீரோல வச்சிருக்கேன், போய் பாரு எல்லாத்தையும், நீ நாளைக்கு காலையில 8 மணிக்கு கம்பெனில இருந்து வெளியே ஏறணும், கண்டிப்பா நீ வீட்டை விட்டு வெளியவும் போ அப்படின்னு சொல்றான். நீ என் ஒய்ஃபை கொன்னதுக்கான எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு அப்படிங்கவும், நீங்க என்ன மிரட்டுறீங்க, நான் வந்து உன்னை மிரட்டல, உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படிங்கவும், அவளோட மைண்ட் வாய்ஸ், நீ என்ன பண்ணாலும் உன் இஷ்டப்படி உன்னை வாழ விட மாட்டேன், இதெல்லாம் ரெக்கார்ட்ல கேட்டுட்டு இருக்க ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ் வந்து, சுயான் நான் உனக்கு கொண்டு வரும் வழியை வந்து நீ ரொம்ப அனுபவிப்ப, இது கம்மி தான் அப்படிங்கவும், அப்போ அந்த நேரத்துக்கு ஜியாங்கோ, இனி ஏன் இன்னும் போகாம இங்க இருக்க அப்படிங்கவும், இல்ல நான் வந்து ஒருவேளை நீங்க போகவும் அவ வந்து உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாளோ அப்படின்னு நினைச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கவும், இல்ல நான் அவகிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கேன், பத்ததுக்கு அவ பண்ண பாவம் எல்லாத்துக்காகவும் அவ எதுவுமே இல்லாம இந்த வீடை விட்டு வெளியே போவா சீக்கிரம், அதுக்கு வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா உங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் உங்க ஃபேமிலியை நான் எப்பவும் பிரிக்க மாட்டேன், நீங்க எப்பவும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்தே வாழலாம் அப்படிங்கும், கவலைப்படாத, அவ வந்து சீக்கிரம் ஜெயிலுக்கு போறது உறுதி, அவ பண்ண தப்பு எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஆனா நான் உங்களை ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லவும், நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான். நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கவும், இது எல்லாமே உனக்காக தான் சாங்சேங், நான் யாரையும் உண்மையா காதலிச்சது இல்ல, ஆனா நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம வயசாகிற வரைக்கும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கவும், அவ ரிங்கு போடுற நேரத்துல இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிங்க கழட்டி வீசிடுறா. சாங்சேங் நீ என்ன
பண்ற அப்படின்னு கேட்கவும், நீ பாரு, உன்னை பாரு, நீ வந்து ஒரு நாய் வந்து சுத்தி சுத்தி வரும் தெரியுமா, அது மாதிரிதான் என்ன சுத்தி சுத்தி வர அப்படிங்கவும், என்ன நீ இப்படி பேசுற அப்படிங்கவும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ சியானோட கூட்டு சேர்ந்துட்டு என் குழந்தைய கொன்ன, என் அம்மாவை பைத்தியமாக்கிட்ட, இப்போ நீ என்கிட்டயே கெஞ்சுற அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்கவும், நான் தான் உன்னோட ஒய்ஃப் மெய்லி அப்படிங்கவும், இல்ல இது இருக்காது, வாய்ப்பே இல்லை, அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு சொல்றா, பயப்படாத, உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கவும், உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக திரும்பி வந்த அப்படிங்கவும், நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும், அதை பார்க்கணும், எனக்கு அதுக்காக தான் நான் வந்தேன். அடிச்சுக்கிட்டே இருக்க அவனை திரும்ப திரும்ப, எதுக்காக என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அடிக்கிற அப்படிங்கவும், உன் அழுக்கு வாயால என்னை லவ் பண்றேன்னு வேற அன்னைக்கு நீ சொன்னல, அதனால வாயை அடிச்சே கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. நான் ஒரு மிருகம் நீ நினைக்கிறியா, நான் வந்து என்னோட உண்மையான காதலை உனக்கு கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் கணவனாகவும் இருக்க விரும்பினேன் அப்படிங்கவும், நீ வாயை மூடு, உன்னாலதான் நான் எல்லா கஷ்டமும் பட்டேன், உன்னாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, உன்னாலதான் நான் வெயிட் போட்டேன் அப்படின்ட்டு கிளம்புறா. போகாத போகாத நில்லு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அப்போ அவ திரும்ப கோவப்பட்டு அடிக்கிறா. அடிச்சுட்டு, நீ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியுமா, நான் உன்னை சாகடிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு மிதிக்கிறா. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி சூயானுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றா. அப்பதான் வந்து அந்த வீட்டுல இருந்த லேடி போய், மேடம் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு அப்படிங்கும். அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க நடந்தது எல்லாத்தையுமே. அதுல வந்து அவன் விரும்புறேன்னு சொல்லி ரிங்கு போடுற வரையும் தான் இருக்கு. அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவளுக்கு கோவப்பட்டு சொல்றான், ஜியாங்கோ நீங்க என்ன மறுபடியும் ஏமாத்துறீங்க, நான் அப்படி உங்களுக்கு உண்மையில என்ன பண்ண அப்படிங்கவும், அந்த கூட இந்த லேடி கேக்குறாங்க, எதுக்காக சார் உங்களை இப்படி எல்லாம் பழி வாங்குறாரு, என்ன பண்ணீங்கன்னு கேட்கவும், இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தான் வந்தேன், அப்புறம் அவர் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி அவரா தான் என்கிட்ட பேசினாரு, ஆனா எனக்கு தெரியும் அவர் சொல்றது ஃபுல்லா உண்மை கிடையாது, பாதி தான் உண்மைன்னு, இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அவன் வந்து அவகிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி பேசுறதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே அவர் இப்போ உடைச்சிட்டாரு துண்டு துண்டா அப்படிங்கவும், அந்த நேரத்துக்கு ஜியாங்கோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு, என்னோட ஃபோன் காலை அட்டன் பண்ணு, நம்ம மெயிலி தான் வந்து திரும்ப வந்திருக்கா நம்மளை பழி வாங்குறதுக்கு அப்படிங்கவும், அந்த மெசேஜை பார்த்துட்டு அவ வந்து டெலீட் பண்றா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவ கேட்கறா. நான் இப்போ இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வாழறதுக்காக ஆசைப்படுறேன், அவர் எப்படியோ தொலைஞ்சு போகட்டும், சாங்சங் கூட போய் சேர்ந்து வாழட்டும். இப்போ ஜியாங்கோட அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஜியாங்கோ என்னை தனியா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய், அத்தை நீங்க வந்து என்னோட குழந்தைய கொன்னீங்க, இப்போ நீங்க அந்த வழியை அனுபவிக்கணும், உங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை இறந்தா எப்படி இருக்கும்னு வழி தெரியணும் அப்படின்னு, நீ யாரு அப்படிங்கவும், நீ உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால என்னை வந்து அடையாளம் தெரியல, நான் தான் மெயிலி அப்படிங்கவும், என்ன பண்ற, என்னை விட்டுரு, இல்ல உங்க மகன் செத்து போயிட்டான், சந்தோஷமான விஷயம்தான், ஏன் அழுகுறீங்க, இதே மாதிரிதான் எங்க அம்மாவும் அழுதாங்க, அவங்களோட வழியை நீங்க படணும் இல்ல, நல்லா அனுபவிங்க அப்படிங்கவும், ஐயோ பேய் பேய் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போலீஸை கூப்பிடலாம், போலீஸை கூப்பிடக்கூடாது, இந்நேரம் அவங்களை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப சொல்றாங்க.